நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பழுதாகி நடுரோட்டில் நின்ற அரசு பேருந்து. டிக்கெட் எடுத்த பாவத்திற்காக தகர டப்பா பேருந்தை உருட்டிச் சென்ற பயணிகள். வேதாரண்யம் அருகே ஓடிக்கொண்டிருக்கும் போதே அரசு பேருந்தின் டயர் வெடித்ததால் பயணிகள் பீதி. ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் தகர டப்பா பேருந்துகளால் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு மக்கள் பயணிக்கும் அவலம். என்ன டயர் பஞ்சராகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? சென்னை பூக்கடை பகுதியில் 285 கிலோ குட்கா சிக்கிய வழக்கில் திடீர் திருப்பம். குட்கா வியாபாரிகளுக்கு துணை போன காவல் உதவியாளர் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம். வியாசர்பாடி உதவி ஆய்வாளரிடம் விசாரணை. விடியா திமுக ஆட்சியில் குட்கா வியாபாரிகளுடன் கைகோர்த்து பணமழையில் திளைக்கும் போலீசாரை சஸ்பெண்ட் செய்தால் மட்டும் போதுமா என மக்கள் கேள்வி. குட்கா வியாபாரிகளின் சொத்துக்களை முடக்குவது போல் அவர்களுக்கு துணை போகும் போலீசாரின் சொத்துக்களையும் முடக்க வலியுறுத்தல். விழுப்புரம் புதுச்சேரி எல்லையில் கனரக வாகன ஓட்டுநர்களிடம் போலீசார் வசூல் வேட்டை. இந்த லட்சணத்தில் சோதனை செய்தால் தமிழ்நாட்டை எப்படி போதையில்லா மாநிலமாக மாற்ற முடியும் என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் சூலூரில் 1 கிலோ கஞ்சாவுடன் வடமாநில நபர்கள் கைது. விடியா திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக புழங்கும் போதைப் பொருட்கள். நன்னிலம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருள் பிடிபட்டது. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் 550 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல். பழைய மரகுடோனில் இருந்தது செம்மரமா என வியாபாரி கேட்டதால் வனத்துறையினர் ஷாக். நெல்லையில் ரவுடி தீபக் ராஜாவின் உடல் 5 மணி நேர ஊர்வலத்திற்கு பிறகு சொந்த ஊரில் அடக்கம். பைக் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம். சென்னை வில்லிவாக்கத்தில் பிரபல ரவுடி வெட்டி படுகொலை. நண்பர்களுடன் மது அருந்திய போது சுற்றி வளைத்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் மரணம். சென்னை பெரம்பூர் மேம்பாலத்தில் பிறந்த நாள் கொண்டாடிய சிறுவர்களை கத்தியை காட்டி மிரட்டிய ரவுடிகள். விடியா திமுக ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் மக்கள் அச்சம். ஈரோடு அருகே நள்ளிரவில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. விடியா ஆட்சியில் மது எனும் அரக்கனால் பலியாகும் நபர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதால் பொதுமக்கள் அச்சம். காக்கலூர் ஆவின் பால் பண்ணையில் ஆயிரக்கணக்கான லிட்டர் பால் திருடு போனதாக தகவல் வெளியான நிலையில் தமிழகம் முழுவதும் ஆவின் உற்பத்தி நிலைய சிசிடிவி காட்சிகள் அழிப்பு என தகவல். பாலை திருடி விற்று பிழைப்பு நடத்தி அப்பாவி மக்களுக்கு பால் கிடைக்காமல் செய்த மோசடி கும்பலின் தலைவன் யார் என மக்கள் கேள்வி. திருவள்ளூரை தொடர்ந்து காஞ்சிபுரத்திலும் ஆவின் பண்ணைகளில் பால் திருட்டு. சிசிடிவி கேமராக்களை ஆஃப் செய்துவிட்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. பள்ளி வாகனம் முதல் அனைத்து போக்குவரத்துகளிலும் பயன்பாட்டுக்கு வந்துள்ள சிசிடிவி கேமரா. பால் திருடர்களை கண்டுபிடிக்க அனைத்து ஆவின் பால் வாகனங்களிலும் சிசிடிவி பொருத்தாதது ஏன் என
விடியா அரசுக்கு மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. சென்னையில் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்த பேராசிரியர் உட்பட 6 பேர் கைதான விவகாரம் விசாரணையை தொடங்கியது NIA. கடலூர் மாவட்ட ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு இல்லை என கைவிரித்த விற்பனையாளர்கள், கால் கடுக்க காத்திருந்து அரிசியை மட்டும் வாங்கிச் சென்ற மக்கள். விடியா அரசும் அமைச்சரும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் நிதி பற்றாக்குறையால் தள்ளாடி அதள பாதாளத்திற்கு சென்ற உயர்கல்வித்துறை. தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தாமல் விளையாட்டாக ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டால் என்ன பயன் என்று கல்வியாளர்கள் கேள்வி. தொழிற்சாலைகளுக்கு வழங்கும் மின்சாரத்தின் சர்சார்ஜ் கட்டணத்தை உயர்த்த முயற்சிக்கும் விடியா திமுக அரசு. யூனிட் ஒன்றுக்கு உயர்த்தியுள்ள 34 காசுகள் சர்சார்ஜை உயர்த்தும் முயற்சியை கைவிட தொழில்துறையினர் வேண்டுகோள். சென்னை வேளச்சேரியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. 110 கிலோவாட் மின் நிலைய பணிகளை கிடப்பில் போட்ட விடியா அரசால் பரிதவிக்கும் மக்கள். செங்கல்பட்டு அருகே ஆப்பூரில் பட்டியலின மக்களுக்கு வழங்க வேண்டிய நத்தம் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்த விடியா திமுக வில்லன்கள் கும்பல். கொட்டகை அமைத்து திமுக கொடியை பறக்கவிட்டு அராஜகம் செய்யும் கும்பலுக்கு ஆப்பு வைக்குமா தமிழக ஏவல் துறை? சென்னை மடிப்பாக்கத்தில் ஓசியில் மொபைல் சார்ஜர் கேட்டு மிரட்டிய பாஜக நிர்வாகி. அடாவடியில் திராவிட மாடலையே மிஞ்சும் குஜராத் மாடல். பள்ளி கல்வித்துறையின் அலட்சியத்தால் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் பற்றாக்குறை. காலி பணியிடங்களை நிரப்பாததால் சான்றிதழ் வழங்கும் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் பாதிப்பு. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு தலைமை ஆசிரியர்கள் வசூல் வேட்டை. பள்ளி வளர்ச்சி நிதி என்ற பெயரில் 1500 ரூபாய் கேட்டு கரார் காட்டுவதால் மாணவர்களும் பெற்றோர்களும் அதிர்ச்சி. ஃபீஸ் கவர்ப்புக்கு அந்த மாதிரி அது மாதிரி செய்கிறாங்க. சேரு ஸ்டூலு இது மாதிரி வாங்கி கேட்குறாங்க. 1800 ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கான், ஃபார்முக்கு 100 ரூபா. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபுல்லாக ஃபீஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இது எதுக்காக வாங்குறாங்கன்றது ஒன்றும் தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்களாம் இல்லாதப்பட்டவங்கன்றதுனால தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறது. அதனால் நாங்கள் சேர்த்தது இந்த மாதிரி ஃபீஸ் வசூல் பண்ணுறது தவறான இது தானே. TNPSC குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. 6244 காலி பணியிடங்களுக்கு ஜூன் 9ஆம் தேதி தேர்வு. தமிழ்நாட்டில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர 2,11,000 பேர் விண்ணப்பம். கல்லூரிகளில் 1,07,000 இடங்கள் மட்டுமே இருப்பதால் விரும்பிய பாடப்பிரிவுகள் கிடைக்குமா என மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் மர்ம பொருள் விழுந்த இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு. நிலத்தில் விழுந்தது எரிக்கல் தான் என்பது உறுதியானது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மே 31ஆம் தேதி வரை வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. சென்னை அயனாவரத்தில் தங்கும் விடுதியில் பயிற்சி மருத்துவர் உயிரிழப்பு. லேப்டாப்க்கு சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கி பலி. சேலத்தில் தனியார் செவிலியர் கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட்ட மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம். 60 மாணவிகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கல்லூரியை முற்றுகையிட்ட பெற்றோர்.
சென்னையில் சட்டவிரோதமாக கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறுவதாக பகீர் தகவல். கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த சபித் நாசர் என்பவரை கைது செய்து விசாரணை தீவிரம். சென்னை விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் வந்த மிரட்டலால் விமான நிலையத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு. தென் மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரிப்பு எதிரொலி. காற்றாலை மின் உற்பத்தி 4111 மெகாவாட்டை எட்டியது. சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு மகளிர் தையல் கூட்டுறவு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை தைக்கும் பணியை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு. கோவை அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட போலி தாசில்தார் கைது. தாசில்தார் என கதைவிட்டு கல்லா கட்டிய கார் ஓட்டுநருக்கு காப்பு மாட்டிய காவல்துறை. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியை புறக்கணித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் காவலாளிகள் தர்ணா போராட்டம். கடந்த 2 ஆண்டுகளாக வருங்கால வைப்பு நிதி மற்றும் இஎஸ்ஐ பண பயன்களை வழங்காமல் இழுத்தடித்து வருவதாக குற்றச்சாட்டு. கோவை அரசு பொது மருத்துவமனையில் ஆதரவற்ற நோயாளிகளுக்கான வார்டை மூடிய விடியா அரசு. ஆதரவற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கலங்கும் செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள். சிபிசிஎல் நிறுவனம் கையகப்படுத்திய விவசாயிகளின் நிலத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான கணக்கெடுப்பில் குளறுபடி நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. சிபிசிஎலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய கூலி தொழிலாளர்களின் பெயர்கள் திட்டமிட்டு விடுவிக்கப்பட்டுள்ளதாக புகார். தேனியில் காவல் நிலையத்துக்கு அருகிலேயே வட மாநிலங்களை மிஞ்சும் அடிதடி சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் கைது, 3 தேடும் போலீஸ். சம்பவத்தை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துவிட்டு கைது நாடகம் ஆடும் கடமலை குண்டு போலீசாருக்கு பொதுமக்கள் கண்டனம். தேனி அருகே தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரிப்பு. தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்பச் சாரல். தென்மாங்கு பாடிக்கொண்டு சிறு சிறு வென்று சிந்துதம்மா தூரல் முத்துத்தூ. வருசநாடு மலைப்பகுதிகளில் பலத்த காற்று வீசியதில் முறிந்து விழுந்த பப்பாளி மரங்கள். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதிகளில் உளுந்து பயிர்களை தாக்கும் மஞ்சள் நோய். ஏக்கருக்கு 15,000 ரூபாய் செலவு செய்து விளைவித்த பயிர்களை அழிக்கும் நிலை ஏற்படுவதால் கலங்கும் விவசாயிகள். நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வந்தால் எப்படி விவசாயம் பண்ணுறது? அரசு இதை கண்டுகொள்ளுமா கண்டுகொள்ளாதா? வேளாண் துறை அதிகாரிலாம் என்ன பண்ணுறாங்க? வந்து இது மாதிரி உளுந்து அடிச்சிருக்கே, உளுந்து நல்லா இருக்கா இல்லையான்னு எங்கேயானு பார்க்குறாங்களா? கரும்பு போட்டால் மஞ்சள் உழுவுது, இது உளுந்து தெளிச்சா மஞ்சள் உழுவுது, பேடி போட்டாக்கா அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. விவசாயிகளுக்கு எத்தனை தர இடத்துல தான் அடிபடும்? தண்ணியும் வராது, மழையும் பெய்யாது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 10 மீனவ கிராம மீனவர்கள் 9வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 10,000க்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தம்.